நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார் கோவையிலிருந்து. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். நிறைய நல்ல பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. கோகுலாஷ்டமி, அடுத்ததாக விநாயகர் சதுர்த்தி அண்டு மலையாளிஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூரியன், கேது, புதன் இவங்க எல்லாருமே காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீட்டில் சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த காம்பினேஷன் ஆல்ரெடி கும்பத்தில் ராகு இருக்காங்க, கடக வீட்டில் குரு தனித்து நிற்கிறார், அப்புறம் மிதுன வீட்டில் செவ்வாய் தனித்து நிற்கிறாங்க, சுக்ரன் கன்னி வீட்டில் தனித்து இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்கார். இத்தனை காம்பினேஷன்ஸ் போய்கிட்டு வந்துட்டுருக்கு. இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் யாரோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா கேது பகவானோட இணைந்திருந்து, புதன் பகவானோட இணைந்திருந்து அழகாக சமசப்தம் பார்வை ராகு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த காம்பினேஷன் ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த எச்சரிக்கை எப்படி அப்படின்னா, நிறைய பேர் நிறைய ட்ராவல் பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்திருக்கிறது நல்லது. அடுத்ததாக இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா காற்று அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தீ விபத்துக்கள், அடுத்ததாக நிறைய வெடி பிளாஸ்ட், யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிளாஸ்ட். இது இதே காம்பினேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஃப்ளைட் கிராஷெலாம் பார்த்துருக்கோம். இதே காம்பினேஷன் என்ன அப்படின்னா, அப்போ சூரியன் கேது மட்டும் இருந்து பார்த்துருக்கு, இப்போ புதன் இணைந்து பார்க்குறாங்க. ராகுவும் பார்க்குது. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா, மீடியா ஃபீல்டு இதில் நிறையா பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ட்ராவலிங் பண்ணுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சூரியனோட டிரான்சிட் ஆகஸ்ட் மிட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. இந்த டிரான்சிட் சூரியன் இங்கே இருக்கும்போது தான் அப்படின்னா ஏன்னா சேர்ந்துருக்கிற கிரகம் அப்படி. இவங்களுடைய ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு 7.5 நாட்டு சனியில் உங்களுக்கு பாத சனியாக ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்காரு. அப்போது பாத சனி அப்படிங்கிறது கால் முட்டியிலிருந்து பாதம் வரைக்கும் அந்த பிரச்சனை, ஏதாவது ஒரு அடிபடுறது, அந்த மாதிரி பட்ட காலே படும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய 2 அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான், 2-11 அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 6ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ என்னாகும் அப்படின்னா மறைமுக எதிரிகள் மூலியமாக சில மேனிப்புலேஷன்ஸ் இப்போ உங்களுக்கு நடக்கும். வேலையிலலாம் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய நீங்கள் உங்களோட திறமையை காமிப்பீங்க, அதற்கான ஒரு ரெக்கக்னேஷன் இந்த காலகட்டத்தில் கிடைக்காது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா புது புது தொழில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எப்படின்னா செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 3-10 செவ்வாய் இப்போ 5ஆம் இடத்துல இருக்குது. அப்போ என்னாகும் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் ஒரு கடன் வாங்கியாவது ஒரு பெரிய பிஸ்னஸ் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஆனால் அவர் இப்போ 7ஆம் வீட்டில் இருக்காரு. சமுதாயம் சார்ந்த ஒரு தொழில் நீங்கள் ஒரு சூப்பராக ஓஹோன்னு கொண்டுட்டு போவீங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை. தொழில் ரீதியான பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் பிரச்சனையாக இருக்கிறது இப்போ கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகிருக்கும். நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவீங்க. பெரிய லெவல் ஆஃப் இப்போ பிஸ்னஸ் மேனை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ ஒவ்வொரு முயற்சிகளும் நீங்கள் கொண்டுட்டு போவீங்க. ஆனால் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ட், ஏன்னா வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூட 6இல் மறைந்து இருக்கிறார் இல்லையா. அப்போது என்னாகும் அப்படின்னா 6 அந்த விஷயங்கள் ஆக்டிவேட் ஆகும்போதே ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ அதற்கான ஒரு செலவுகள், இந்த பக்கம் ஒரு விஷயம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி வேலைக்கு போனாலுமே இந்த பக்கம் ஏதாவது ஒரு ஹெல்த் ரிலேட்டட் அண்ட் ஒரு கன்ஃபியூஷன் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருப்பார் கும்பம்க்கு இந்த காலகட்டத்தில். 2க்குரிய குரு பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டில் உச்சமாக இருக்காரு. குடும்பத்தில் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான முடிவுகள் இந்த மாதத்தில் வேண்டாம், இந்த வருடத்திலே வேணான்னு சொல்லுவேன். 27க்கு மேலே ஏதோ புதுசாக ஒரு கல்யாணம், திருமணம் எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். 7.5 நாட்டு சனி பார்த்தீங்கன்னா கடந்த 2.5 வருஷமாக இருக்க போகிறாரு. அது முடியறதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸு, அதற்கான விரயங்கள் தான் இந்த டைமில் நிறையா இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மனைவி,
ஸோ தடை தாமதத்தை கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா, சில டிரான்சிட் பாதங்கள் மாறும்போது என்னன்னா, அதற்கான ஸ்டெப் எடுக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் வரும்போதே முடிச்சிருங்க. இல்ல நான் இதோட பெட்டரா போறேன். இன்னொரு முக்கிய எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கல. இதோட பெட்டர் ஆப்ஷன் பார்க்குறேன் அப்படின்னா, அது என்ன ஆகும் ஒன்ஸ் நீங்க உங்களோட இதில அத ஆக்டிவேட் பண்ணி தள்ளி போட்டீங்க அப்படின்னா, அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இன்னொரு 10 இயர்ஸ் கழிச்சு தான் அந்த கல்யாணம் நடக்கும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல வரன் வருது, அத முடிச்சுக்க பாருங்க. இல்லன்னா திருமணம் தடை தாமதம் ஆகும். ஸோ இப்போ ஆல்ரெடி தடை தாமதத்துல இருக்கிறவங்களுக்கு இப்போ திருமணம் யோகமும் இருக்கு. ஏன்னா சனி பகவான் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அத வந்து இது பண்ணுவார். ஸோ குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைக்குரிய கிரகம் வக்ரமா இருக்கு. ஸோ டிசம்பருக்குள்ள வந்து உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டங்கள் வரப்போகுது. நிறைய பேர் வெளிநாடு பயணங்கள், ஸோ வேலைக்குரிய விஷயங்கள், அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை வந்து சாதிக்கிற ஒரு விஷயங்கள் நடக்கும். ஸோ குடும்பத்துல புது முடிவுகள் மூலியமாக விரயங்கள். ஸோ ஏதாவது வீடு கட்டுறீங்க, இல்லை லேண்ட் வாங்குறீங்க, அதற்கான ஒரு விரயங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ அது ஆக்டிவேட் ஆகட்டும். ஸோ குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வந்து 6ஆம் வீட்டில் இருந்தாலுமே, அது சந்திரன் உங்களுக்கு வந்து நல்லபடியாக இருக்கும்போது உங்களுக்கு அது எல்லாமே ஃபேவரபுளாக ஆகும். மாணவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, படிக்கிற அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும் இந்த காலகட்டத்தில். ஸோ 10th ஆர் +2 படிக்கிறீங்கன்னா, இப்போ இருந்தே கொஞ்சம் வந்து அதை கன்சிடர் பண்ணி நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா சனி பகவான் அந்த மந்தத்தன்மையை கொடுப்பாரு. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நிறைய விஷயங்கள் படிங்க, நிறைய டியூஷன் போங்க. இல்லை உங்களால் டியூஷன் போக முடியல, வீட்டில் உட்காந்துன்னா நல்லா படிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த மந்தத்தன்மையை ரொம்ப ஸ்பீடாக பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும்.